ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் என் பிறந்த நாள். நம்ம ஆல்ரெடி அந்த சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. டுடே இஸ் மை பர்த்டே. ஸோ தட் கோயிலுக்கு போகணுமா இருக்கு. நான் ஆல்ரெடி லேட்டு. நம்ம ஏஞ்சி ரெடி ஆகிட்டு இது பண்ணுறக்குள்ளேயோ நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுக்கேன்னு ஏதோ நடக்காது. எனக்கு தெரிஞ்ச மட்டும் இது மட்டும் யாருக்குமே தெரில. ஒரு 4-5 பேருக்கு என் பர்த்டேன்றதே தெரியும். அதை விட்டு வேறு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் நீ சீரியஸ்லி எனிபடி டோன்ட் நோஸ் எனக்கு பிறந்த நாள்ன்றது. அதனால அதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் நல்லது. எனக்கு தெரிஞ்ச மட்டும் யாருக்கு எங்கள் வீட்டில் என் மம்மி டாடி தெரியும். அது விட்டா ஐடி எம்ப்ளாயி ஒருத்தனுக்கு தெரியும். அக்காவுக்கு தெரியும். ராகவ் பையன் தெரியும். இது விட்டா வேறு யாருக்குமே தெரியாது என் பர்த்டேன்றது. இப்போ யாருன்னா ஸ்டோரி போட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் எதாவது ஸ்டேட்டஸ் போட்டு அதை ரீடேக் பண்ணி இது பண்ணனா மட்டும்தான் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். அது மட்டும் வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் இட்ஸ் சேஃப்டி. வி ஆர் சேஃப். அதனால் கோயிலுக்கு போகலாம் வாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுக்குன்னு வரேன் நான். ஓகே வாங்க போகலாம். லெஜெண்ட்ஸ் வேற அவ்வளோதாண்ணா. ஹாய். சரி ஹாய் முடிஞ்சிச்சா? அதனால் நான் கிளம்புறேன். பை. வாங்க வீட்டுக்கு போகலாம். லெஜெண்ட்ஸ். ஓகே அதான் நம்ம போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுன்னு அப்படியே சிவாஜிநகர் கிட்ட போயிருந்தேன். சிவாஜிநகர் கிட்ட இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். நம்ம போயிருப்போம் இல்லையா? அங்கே தான் போனேன். அப்போ இங்கே இருக்க விநாயகர் கோயிலுக்கு போனேன். 2 கோயிலுக்கும் போயிட்டு வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும் சாக்லேட்ஸ் கொடுத்துருந்தோம். சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் நம்ம தீக்ஷித்தை பார்த்து அவனுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே இப்போ கிளம்பி இப்படியே எனக்கு லேட் ஆகிடுச்சு. டேவே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் டே ஸ்டார்ட் பண்ணுறதே 4 o'clock ஒரு டைமு. அதனால் டே எல்லாம் முடியல. ஆனால் 4 o'clock ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இதுக்கு மேலே நம்ம ஐடி எம்ப்ளாயி வர பார்ட்டி அது இதுன்னு கேட்டுங்கிறான். அதனால் அவங்க என்ன ஒரு கதை கொடுக்கணும். கதை கொடுத்து இது பண்ணுறதுக்கு பார்க்குறேன். முடியலன்னா நான் ட்ரை பண்ணுறேன். அவன் வரமா எப்படி இருந்தாலும் மண்டை பேருக்க பேசுவோம். ஓகே இப்போ அவ்வளோதான். இப்போ நான் மேலே போய்ட்டு ரெஸ்ட் மூடில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா பேசுவோம். எல்லாருக்கிட்டையும் எல்லாம் ஸ்டேட்டஸ் பத்தா விஷ் பண்ணுறாங்க. எல்லாரோட பர்த்டேவே எல்லாரும் மறந்துடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் தான் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லுவோம். இதோ கிங் வந்திருக்கான். கடைசியில் கிங் என்ட்ரி உள்ள ரொம்ப நாள் கழிச்சு. சொல்லுங்கள் கிங். ரொம்ப மாசம் கழிச்சு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் கழிச்சு நடுவில் வந்தா. நான் அவன் உள்ளே வரல. இல்லைடா நீ வந்தியே. இல்லை உள்ள வரல. வந்தான் வந்தானோ இல்லையா? இப்போ வந்துட்டான். அவ்வளோதான். இப்போ உள்ள வந்துக்கிறேன். ஐ அம் பேக். இப்போ பார்ட்டி வேணுமா? பார்ட்டி லேது புஷ்பானிங்கிற லேதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றான். அதுக்காக நான் அவ்வளோ தூரத்தில் இருந்துக்கிறேன். நான் ரிப்பீட்டு போறேன். சரி இன்னும் ஐடி எம்ப்ளாயி வேற பார்க்கல. ஐடி எம்ப்ளாயி பார்க்கணும். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய இருக்கு. பார்க்கலாம் வாங்க. ஓகே டு மீ டேய் ஐடி எம்ப்ளாயி celebrity is here, chef is here. I did not keep the name still it. IT employee வணக்கோ பார்த்தலையா? ஒருத்தங்க ஏதோ உக்காந்துட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு. கேவா होगा उसको वो मूले से बैठ रहा ना. लिवर राइस वाला मिक्स्ड राइस हो गया. लिवर राइस कैसे पूरा आ गया बाहर आदमी. அதான் வீடியோல கத்திங்கிற வேணுமா? நீ அங்க ஏச்சு வந்தாதான் உனக்கு என்ன இருந்தாலும். அவ ஏதோ ஒரு மாதிரி மூடு சாப்பிட்டுட்டே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கா. நீங்க சாப்பிட்ட இடத்துல பாத்துருப்பீங்க. அவன் அந்த மாதிரி தான். அவன் ஏதோ பண்ற மாதிரி இல்ல. டாக் போதி தர்மா वो ऐसा नहीं बोलना. बोधी धर्म. King, come on King, what happened to you? Full gumma, au gum. Hey, stop. அவ்வளோதான் செத்துட்டா. வர இருங்க திரும்பி வீட்டுக்கு போயிட்டு. ஓகே சார் அப்போ. ஓகே ஓகே ப்ரோ. பத்ரோ. வைப் வித் ஏவி தான். சம்மந்தமே இல்லாமல் வைபு தேவி. நான் சப்ஸ்கிரைபில் யார் சொல்லுவா வைபு தேவிக்கு? சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். அப்படியே வேற அவ்வளோதான் ப்ரோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆல் த சப்ஸ்கிரைபர் ஷுட் பி டன். ராகவ் த கிங் இஸ் ஹியர். எல்லா கிங் எங்க கிங் இஸ் பேக். அவர் ஃபோர்ஸ் பாருங்க. ரஜினி ஃபோர்ஸ் அது பாருங்க. ரஜினி தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். மாசுனா நாங்கள் தான், கிளாஸ்னா கேஸு தான்.
இவ்வளோ ஜோராக பேசினா பக்கத்து வீட்டிலேருந்து நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்க. ராத்திரி 11 மணிக்கு நம்ம இவ்வளோ ஜோராக கத்தின்னு கேஸ் போட்டா நான் சதாம் ஹுசேன் கிட்டே ஃபன் பண்ணடா. சதாம் ஹுசேன் செத்து போய் பல வருஷம் ஆகுதுடா. செத்தாட உயிரோட காப்புக்குவேன். செத்தா உயிரோட காட்டுவியா? எந்த மாதிரி உயிரோட காட்டுவ? என் கால் மச்சான். சாரி மச்சான். எந்த மாதிரி உயிரோட காட்டுவ? இரும்பி காட்டுவியா? இதுக்கு மேலே பேச்சு வராது பையனுக்கு. வேற என்ன அப்படியே உள்ள இருக்கிற எமோஷன்? எமோஷன் இல்லை. வேற 3 நாளைக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எமோஷனோட அழுது விசிறிச்சிருப்பேன். யாரு கூட? ஏமா உனக்கே தெரியும். அது எமோஷன்ல எப்பவுமே ஆகக்கூடாது. எப்பவுமே வைப்ல இருக்கணும். வைபிள் நீ இருக்கவே, ஆனா என்னால இருக்க முடியாதே. உலகமே வந்து உன்னை சாரி ஃபார் த சென்சர். உலகமே வந்து உன்னை டேஷ் பண்ணாலும் நீ உலகமே வந்து உன்னை டேஷ் பண்ணாலும் நீ உன் வைப்ல இருந்தேன்னு வையேன். ஆனால் டேஷ் பண்ணவங்களாம் பெச்சா ரேட் போயிடுவாங்க. அதனால ஆல்வேஸ் பி இன் வைப், ஆல்வேஸ் என்ஜாய், ஆல்வேஸ். 2 நாள் வைப் இருந்தா 1 மாசம் டெய்லியாக இருக்குது. அவன் ரொம்ப ஃபீலிங்குள்ளே போகிறா. நான் வரேன் அப்புறமா. ஓகே சரி மச்சான். உஷாரா ரேபிட்டோவில் ஏறி உஷாராக போகணும். ஓகேவா? ஓகே. சேஃப்டியாக இருக்கணும். போயிட்டு பே பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் போடுறேன். ஓகே ஓகே. இல்லை கால் பண்ணி சொல்கிறேன். எங்கேயோ தப்பிச்சு கிப்ச்செல்லாம் போயிடக்கூடாது. ரேபிட்டோக்காரங்க பாவம். ರೈಪಿಡೋ ತಾನೆ ಬ್ರೋ? ಅಲ್ಲೇ ನಾವೇ ಬರ್ತೀವಿ, ಹಂಗೆ ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು. ಸರಿ வர இருங்க. லெஜண்ட்ஸ் ராகவ அனுப்பிச்சி இப்போ நம்மளும் மேலே வீட்டுக்கு போனோம். சுத்தாக இருக்குது. பாய்ஸ் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு எல்லாம் போனாங்க. நம்ம நாளைக்கு சந்திப்போம். ஏன்னா எனக்கும் சுஸ்தாக இருக்குது. டேவோ முடிய போகுது. ஆல்மோஸ்ட் 11:45. நம்ம நாளைக்கு சந்திப்போம். ஓகேவா? நம்ம எக்ஸ்டேமெண்ட் இன்ஃபர்மேஷன் காட்டுறோம். ரிகவரி ஆகும். எப்பவுமே லெஜெண்டாக இருங்க. ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். இன்னைக்கு தான் என் பர்த்டே. நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு தான் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே.